வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி கையை தலைக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க, சுற்றி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, எல்லாரோட முகத்தையும் ஒவ்வொரு தடவை தனித்தனியாக கேமராவில் காட்டுறாங்க. அம்மா உள்ளர போய் படுக்கிறியான்னு கதிர் கேட்க, இல்லடா ஆஸ்பத்திரியில் இருந்தது ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, கிச்சன்ல இருந்து எதையோ கலக்கி எடுத்துக்கிட்டு வர்றாரு செந்தில். பாட்டி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க, கீழே ஒரு பாயை விரிச்சு மீனா, அரசி, ராஜி அப்படின்னு 3 பேரும் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முன்னாடி சீர்தட்டு வச்ச மாதிரி ரெண்டு ரெண்டு துணியை மடிச்சு மடிச்சு வச்சிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு கோமதி கேட்க, கஞ்சிமாங்கிறாரு செந்தில். நீ செஞ்சியா அப்படின்னு கோமதி கேட்க, செஞ்சதை எடுத்துட்டு வந்தேன், நீ சாப்பிடு அப்படின்னு ஒரு ஸ்பூன் எடுக்க, ஐயோ வேணாண்டா அப்படின்னு அரை அடி தலையை பின்னுக்கு இழுக்கிறாங்க கோமதி. அம்மா சாப்பிடுமா அப்படின்னு ஒரு பக்கம் கதிரும் இன்னொரு பக்கம் சரவணனும் அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்துறாங்க. டேய் இருங்கடா, இப்பதானே ஜூஸே குடிச்சேன் அப்படின்னு கோமதி சொல்ல, இருக்கட்டும்மா பரவாயில்லம்மான்னு 3 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஜூஸ் மட்டும் பத்தாது இல்ல, இதுவும் ஸ்ட்ரென்த்தா இருக்கும், இதையும் சேர்த்து சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு வெண்ணெய் எடுத்து ஸ்பூன்ல நீட்டுற மாதிரி நீட்டிட்டு இருக்காரு செந்தில். அவரு ஏதோ கஞ்சின்னு சொன்னாரு. அம்மா சாப்பிடுமா சாப்பிடுமா அப்படின்னு கதிரும் சரவணனும் சொல்ல, கோமதி வாயை திறந்து அரை ஸ்பூன் வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதாங்கிறாரு கதிர். அத்தை சாப்பிட்டுட்டு போய் நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் தூங்கிட்டு தானே இருந்தேன், கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏம்மா மாப்பிள்ளை தூங்கிட்டாரா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. மாமா அப்பவே தூங்கிட்டாங்கன்றாங்க ராஜி. ஆமா நேத்தெல்லாம் தூங்கவே இல்லைல்ல, அந்த டயர்டு இருக்க தானே செய்யும் அப்படின்னு அப்பா பிள்ளை சரவணன் உடனே சொல்றாரு. அம்மா ஆனாலும் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டம்மா, நீ இந்த அளவுக்கு எப்பவுமே நான் பயந்ததே இல்லை அப்படின்னு பயத்தோட சொல்றாரு கதிர். உனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகும்னு நான் நினைச்சதே இல்லைம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏன்பா என் மகளும் மனுஷி தானே, அவளுக்கும் உடம்புக்கு எதுவும் ஆகாதா என்ன அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை அம்மாச்சி, அம்மா ஸ்ட்ராங்கா நல்லா கல்லு மாதிரி தானே இருப்பாங்க, அதைத்தான் சொல்றேங்கிறாரு செந்தில். என்னடா பண்றது, அவளுக்கு இருக்க பிரச்சனை அவளுக்குன்ற மாதிரி பாட்டி மகளை பரிவோட பாக்குறாங்க. கோமதியும் பார்த்துக்கிட்டு இருக்க, இந்தாம்மா அப்படின்னு அடுத்த ஸ்பூன் எடுத்து நீட்டுறாரு செந்தில். போதுண்டான்னு கையை தடுக்கிறாங்க கோமதி. கொஞ்சமா அப்படின்னு அவரு நீட்ட, அம்மா சாப்பிடுமான்னுட்டு இருக்காரு கதிர். இல்ல 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 எனக்கு கொஞ்சம் சும்மா விடுங்கடா அப்படின்னு சோர்வோட உட்கார்ற கோமதி கதிரோட கைய விரலோட கோத்து கையா இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் சரவணனோட கையையும் இறுக்கமா விரல விட்டு கோத்து பிடிச்சிக்கிறாங்க. ஏன்பா நான் செத்து போயிருந்தா நீங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கோமதி சாதாரணமா கேட்க, 3 பேரும் திடுக்குன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அம்மா அப்படின்னு செந்தில் கத்த, ஏய் என்ன பேசுறேன்னு அதட்டுறாங்க பாட்டி. மா அப்படின்னு அரசியும் குரல் கொடுக்க, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு செந்திலும், என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு அதிர்ச்சியை காட்டுற ராஜி. இப்படிதான் பேசுவீங்களா நீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. நெருப்பு நான் வாயா சுட்டுடும், சும்மா கேக்குறேன் சொல்லுங்கடா அப்படிங்கிற கோமதி, ஏன் கதிரு நான் செத்து போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு கேக்குறாங்க. மா அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே முடியலமா என்னால அப்படின்னு கதிர் அவசரமா சொல்ல, ஏண்டா செந்தில் நீ சொல்லுடாங்கிறாங்க கோமதி. உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுமா, தேவையில்லாம ஏதாவது பேச வேண்டியது. ஆனா ஒண்ணு, நீ என்ன பேசினாலும் உன் சமையல அடிச்சுக்க முடியுமா சொல்லுங்கிறாரு செந்தில். நல்ல சாப்பாட்டுக்கு இங்கேதான் வந்தாகணும் அப்படின்னு செந்தில் பெருமையா சொல்லிட்டு மீனாவை திரும்பி பாக்குறாரு. மீனாவும் முறைச்சுக்கிட்டே, அதான் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ஃபுல்லா சொல்லி முடிச்சிருங்கன்றாங்க. செந்தில் அவங்க அம்மா பக்கமா திரும்ப, ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ஆரம்பிச்சிருவியா நீ அப்படின்னு கையில இருக்க துணியை பட்டுன்னு எடுத்து அடிக்கிறாங்க மீனா. அதான், அப்படின்னா நல்ல சோறு எனக்கு கிடைக்காமையே போயிருக்கும் அப்படிங்கிறாரு செந்தில். கோமதி அமைதியா உட்கார்ந்துருக்க, சோறு மட்டும்தான் கிடைக்காம போகுமா, இந்த வீடே வெறிச்சோன்னு போயிடுமா, நீ இல்லைன்னா யாருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட தெரியாது, எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது அப்படிங்கிறாரு சரவணன். இன்னைக்கு கூட பணம் எங்க இருக்கு, ஒரு பழைய ஃபைல் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தேட தெரியல, துவைச்சு போட்ட என் துணியே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு எங்கம்மா தெரியுங்கிறாங்க அரசி. ஒரு நாளைக்கு அப்படின்னா நீ எல்லாம் இல்லைன்னா நான் திணறிடுவேமா, அதுக்காகவாது நீ எங்க கூடவே இருமா அப்படின்னு அரசி சொல்ல, நான் எதிர்பார்த்த பதில் இது இல்லையே அப்படின்ற மாதிரி லைட்டா சிரிக்கிறாங்க கோமதி. என்ன என் பொண்ணு இப்படிலாம் பேசுறான்னு பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. ராஜியும் மீனாவும் அமைதியா உட்கார்ந்துருக்க, சரவணனோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குறவரு, அம்மா ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு எழுந்து போக மீனாவோட பார்வை அவர் பின்னாடியே போகுது. ஏம்மா நானும் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்ன அப்படிங்கிற பாட்டி, அம்மாடி அரசி நீ வந்து கொஞ்சம் மாத்திரை எடுத்து தாயேன்றாங்க. பாட்டி எழுந்திருக்க, சரிங்க அம்மாச்சின்னு அரசியும் எழுந்திருக்கிறாங்க. அம்மா நீ போய் தூங்குமா அப்படின்னு கதிர் சொல்ல, நீ போய் தூங்குடான்றாங்க கோமதி. நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன், போய் படுத்துக்க போ அப்படின்னு கன்னத்தை தடவி கோமதி சொல்ல கதிர் எழுந்து போறாரு. அத்தை ஏதாவது நான் கூப்பிடுங்க அப்படின்னு ராஜியும் அது வரைக்கும் அங்கங்க இருந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்க அதை எடுத்துட்டு உள்ளர போறாங்க. அம்மா ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல என்ன நீங்கிறாரு செந்தில். மீனா அந்த பாயெல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. டேய் உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்குடா அப்படின்னு கோமதி சொல்ல, அட போமா நீ அப்படிங்கிற செந்தில், மீனா தூங்க வரலையா நீன்னு கேக்குறாரு. நீங்க போங்க நான் வர்றேன்றாங்க மீனா. சரிம்மா நான் போய் தூங்குறேம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிடாங்கிறாங்க கோமதி. எல்லாரும் கிளம்பி போயிட கோமதி உட்கார்ந்துருக்க மீனா வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. பாருங்க அத்தை, ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தா அதை திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல வைக்கிற பழக்கம் உங்க பையனுக்கு கிடையவே கிடையாது. இதுல பேச்சு வேற அப்படிங்கிறாங்க மீனா. கன்னத்துல கையை கொடுத்து உட்கார்ந்துருக்க கோமதி, பாத்தியா எப்படிலாம் பேசிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் நிறைய பேசினாங்க, நீங்க எதை சொல்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க பாத்தியா அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா திடுக்குன்னு பாக்குறாங்க. சோறு இல்லாம கஷ்டப்படுவாங்களாம், எது எங்க இருக்குன்னு தெரியாதான், எல்லாத்துக்கும் சோத்த போட்டு பத்திரமா பாத்துக்கிறது தான் கோமதியோட வேலை இல்ல அப்படின்னு விரக்தியா சொல்ற கோமதி, சோறும் கிடைச்சி பாத்துக்க ஆளும் கிடைச்சா கோமதி தேவையே இல்லைல்ல அப்படின்னு அவங்க கொஞ்சம் சங்கடமும் வெறுப்புமா கேட்குறாங்க. அத்தை இது நம்ம வீட்டில் மட்டுமே நடக்கிற விஷயம் நினச்சிங்களா? எல்லார் வீட்லையும் இதுதான் அத்தை நடக்குது. பசங்கள்லாம் என்னதான் அம்மா அம்மான்னு பாசத்தை பொழிஞ்சாலும் அம்மாங்கிறவ அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கவனிச்சுக்கிற ஒரு ஆள் மட்டும்தான். அதுக்கு மேலெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. எங்க வீட்லயே நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சமமா சம்பாதிக்கிறவங்க தான். வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எங்க அம்மா ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னு வைங்களேன், எங்க அப்பா வீட்டை தலை கீழா திருப்பி போட்டு வச்சிருப்பாரு. ஒரு டீ போட தெரியாது. சொந்த வீட்டுக்குள்ளேயே எது எங்க இருக்குன்னு தெரியாம ஏதோ திருட மாதிரியே தேடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு அப்பாவை பங்கமா கலாய்க்கிறாங்க மீனா. கோமதி அப்படியே வெறும் பார்வை பார்த்துட்டு இருக்கா. ஆனா பேச்செல்லாம் அப்படி இல்லையே. என் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் என் அம்மா அவரை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பேச்சு பேசுவாரு. வீட்டில் இருக்க கேரக்டர்ஸ்ல அதுவும் அம்மானு குறிப்பா அம்மானு இருக்க கேரக்டர் கிட்ட ஒருத்தர் கூட நன்றியோட இருக்கிறதே கிடையாது. யோசிக்காதீங்க அத்தை, உள்ளர போலாமான்றாங்க மீனா. நீ போய் படு, அவன் தூங்கிட்டான் பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப நீங்க தூங்க வரலையான்னு கேக்குறாங்க மீனா. இல்லடி நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, சரி அப்ப நானும் உங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் சொன்னா கேளுடி போங்கிறாங்க கோமதி. அவன் போய் படுத்துட்டான் பாரு, போய் படுப்போ அப்படின்னு கோமதி தோல்ல கைய வச்சு தள்ள, பரவாயில்லத்த அவர் தூங்கட்டு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கோமதி பக்கத்திலேயே கைய கட்டிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க மீனா. கோமதி ஏதேதோ யோசனையில அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனா கிச்சன்ல யோசிச்சு உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு இருக்க ராஜி வர்றாங்க. அக்கா என்னக்கா பண்றீங்கன்னு ராஜி கேட்க, டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ராஜி அப்படின்னு மீனா கட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டேன். சரி அத்தை எழுந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க ராஜி. எழுந்துட்டாங்க ராஜி, ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, எப்படி இருக்காங்க நீங்க பாத்தீங்களான்னு ராஜி கேக்குறாங்க. பார்த்தேன், இப்ப கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காங்க. காஃபி குடிக்கிறியா போடவான்னு கேக்குறாங்க மீனா. பால் காஞ்சிருச்சுன்னு மீனா சொல்ல, இல்ல நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜி பால் கிட்ட போறாங்க. இட்லி மட்டும் அவிச்சு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன், போதும் தானே இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு மீனா கேக்குறாங்க. போதும்க்கா அதையே செஞ்சிடலாம். நான் ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்க பண்றேங்கிறாங்க ராஜி. முதல்ல நீ காஃபியை போட்டு குடி அப்படின்னு மீனா சொல்ல, சரி அப்படின்னு சர்க்கரையை எடுத்துட்டு இருக்காங்க ராஜி. பாண்டியன் டைனிங் டேபிளுக்கு கை சட்டையை போட்டுக்கிட்டே வர்றாரு. ஏன்பா மீனா, ஏப்பா ராஜி அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க, இதோ வரேன் மாமா அப்படின்னு கத்திய வச்சுட்டு வேகமா போறாங்க மீனா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு ராஜியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு மீனா வந்து நிக்க, மாமா அப்படின்னு ராஜி நிக்கிறாங்க. ஏன்பா கூப்பிட்டா யாராவது ஒரு ஆள் வருவீங்கன்னு பார்த்தா 2 பேர் வந்து நிக்கிறீங்கிறாரு பாண்டியன். ஆனா அவர் கூப்பிடாமலே வந்து நிக்கிற சரவணனை பத்தி அவர் எதுவும் சொல்லல. ஏன்பா மீனா உங்க அத்தை என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காளான்னு பாண்டியன் கேக்குறாரு. எழுந்துட்டாங்க, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க மீனா.
ம், இருக்கட்டும் இருக்கட்டும். சரிப்பா, நானும் சரவணனும் கடைக்கு கிளம்புறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னம்மாம்மா இம்புட்டு சீக்கிரமா கிளம்புறீங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. மாமா, நான் இன்னும் சமையலையே முடிக்கல அப்படின்னு மீனா சொல்ல, அட பரவாயில்ல விடுப்பா, இல்லை என் பேக் எடுத்துட்டு வாடாங்கிறாரு பாண்டியன். ஆ சரிப்பா அப்படின்னு சரவணன் அங்கிருந்து போக ரூம்ல இருந்து கோமதி வெளியே வர்றாங்க. அம்மா எப்படிமா இருக்கன்னு சரவணன் கேக்குறாரு. அப்படின்னு தலையாட்டிட்டு கோமதி ஒரு சேர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. பாண்டியன் அவங்க பக்கத்துல போய், ஏன் கோமதி இப்ப உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையான்னு கேக்குறாரு. கோமதி சிம்பிளா உம்முன்னு மட்டும் சொல்லி தலையாட்டுறாங்க. சரி போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு அவரு. அப்புறம் ஏன்பா மீனா, சும்மா சமைச்செல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. இவளுக்கு தான் ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க கூடாதுல்ல, இவளுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சு கொடுங்க, பாக்கி எல்லாத்துக்கும் ஹோட்டல்ல வாங்கிக்கலாங்கிறாரு பாண்டியன். பரவாயில்ல மாமா, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க மீனா. சரவணன் உள்ளர போய் கடப்பையை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. அம்மா இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு அப்படின்னு செந்தில் வந்து நின்னு கேட்க, ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க கோமதி. போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, போமா போய் கொஞ்ச நேரம் தூங்குங்கிறாரு செந்தில். ஆமா, இதை சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல, வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அம்மா ரூம்ல என்னம்மா கட்டில் முழுக்க பேக் பர்சுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சரவணன் கேட்க, பாண்டியன் திடுக்குன்னு பாக்குறாரு. ஏன்பா அரசி இங்கன்னு கேக்குறாங்க கோமதி. அரசியும் அம்மாச்சியும் கொல்லப்புறத்துல இருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏமா கதிர் எங்க அப்படின்னு ராஜி கிட்ட கேக்குறாங்க. வண்டி கழுவிட்டு இருக்காங்கன்றாங்க ராஜி. சரி நீ போய் அவனை வர சொல்லுன்றாங்க கோமதி. ஏன் எதுக்குன்ற மாதிரி ராஜி பாக்க, மீனா நீ போய் அம்மாவையும் அரசியையும் வர சொல்லு அப்படின்றாங்க கோமதி. எதுக்கத்த எல்லாரையும் கூப்பிடுறீங்கன்னு மீனா கேட்டுடுறாங்க. போய் கூட்டிட்டு வான்னு சொல்றேன், போமா நீயும் போ நீயும் போ அப்படின்னு மீனாவையும் அனுப்பி விடுறாங்க கோமதி. என்னடா இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாண்டியன் சரவணனை பார்க்க, எனக்கும் தெரியலையேப்பாங்கிற மாதிரி அவரு பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க கிளம்பிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க அப்படின்ற கோமதி மறுபடி ரூம்குள்ள போக, என்னடான்னு சரவணன் கிட்ட கேக்குறாரு. தெரியலையேப்பாங்கிறாரு அவரும். 3 பேரும் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஷோ கடைக்கு நேரம் ஆகுது, இவ வேற நிக்க சொல்லிட்டு போயிருக்கிறா அப்படின்னு தவிப்பா இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டியன். ரூம்குள்ள வந்த கோமதி ஒரு ஷாப்பர் பேக் எடுத்து அங்க இருக்க ஃபைல்ஸ், ஜுவல் பாக்ஸஸ், ஒரு சின்ன ஹேண்ட் பேக் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ளர போடுறாங்க. இத்தனை நாள் இருந்த கோமதி வேற, இனிமே இருக்கிற கோமதி வேற, புது அவதாரம் எடுத்திருக்கேன்ற மாதிரி அவங்க முகத்துல பல உணர்ச்சிகள் ஓடுது. ஏன் மீனா என்ன விஷயம்னு பாட்டி கேட்க, என்னன்னு தெரியல அப்பத்தான்னு மீனா சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க. பாட்டி என்னன்னு தெரியலையேன்னு கவலையும் குழப்பமா பார்த்துட்டு இருக்க கோமதி ஒரு ஹீரோ என்ட்ரி ரேஞ்சுக்கு கதவை திறந்துட்டு வர்றாங்க. என்ன இவ ஆள் ஒரு தினுசா இருக்கா, நட ஒரு தினுசா இருக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் பாட்டின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வர்ற கோமதி அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்க, கையில பைய இருக்க, எல்லாரும் என்னதுன்ற மாதிரி குழப்பமும் திடுக்குன்னு அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி மெதுவா நடந்து வந்து பைய ஒரு ஸ்டூல் மேல வைக்கிறாங்க. என்னடி கோமதி பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க, என்ன விஷயங்கிறாரு பாண்டியன். கோமதி ஒரு கொத்து சாவி அள்ளி வெளியே போடுறாங்க. சாரி, சாவி கொத்து இல்ல, ஒரு குமியல் சாவி அள்ளி போடுறாங்க. பாண்டியன் அதிர்ச்சியோட என்னங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்ன செய்யறா எம்மாவ அப்படின்னு பாண்டி பக்கத்துல நிக்கிற பாட்டியும் எட்டி எட்டி பாக்குறாங்க. எல்லாரும் எதுவும் பேசாம திடுக்குன்னு பார்த்துட்டு இருக்க, அத்தை என்ன இவ்வளவு சாவியை எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அதுல இருந்து ஒரு சாவி எடுத்து, இது வீட்டோட மெயின் கதவோட சாவி அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் குழப்பத்தோட ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு மீனா சொல்ல, எல்லா ரூம் சாவியோட கொத்து, இது கொல்லப்புறத்து கதவு சாவி, இது சரவணன் ரூம்ல இருக்க பீரோ சாவி, இது செந்தில் ரூமோட இது. டேய் இது உன்னோட பீரோ சாவின்னு கதிர்கிட்ட காமிக்கிறாங்க. அவர் பாவம் ஏதோ அரை தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சு தண்ணிய தலையில ஊத்தி கொண்டு வந்து நிறுத்திருக்க மாதிரி பெப்பேன்னு முழிக்கிறாரு. பெரிய லாக்கர் சாவி, பெரிய பீரோ சாவி எல்லாமே இதுல இருக்கு, எல்லா சாவி இங்க இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, எதுக்கு இந்த அலப்பறைய கூட்டிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பாண்டியன் சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. அடுத்ததா ஒன்னு எடுக்கிறவங்க, ஏங்க இது வீட்டு பத்திரம், அப்புறம் கடை பத்திரம், நில பத்திரம், அப்புறம் வயலோட பத்திரம் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, பாட்டி கண்கள்ல லேசான கலக்கத்தோட பாண்டியனையும் கோமதியையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. சரி இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டியன். அப்புறம் நீங்க கொடுத்த முக்கியமான பத்திரம்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கோமதி காட்ட, பாண்டியன் திடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்தாங்க லாக்கர்ல வச்சது போக மீதி வீட்டுல வச்சிருக்க நகை
ஆத்திர அவசரத்துக்கு போடுறது. ஏம்மா இதெல்லாம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் திரும்பி ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்காரு. மீனா எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி முகத்தை சுருக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஒன்னும் புரியலையே, அத்தை எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. கட்டா பணத்தை கையில எடுக்கிற கோமதி இதுல 4,34,000 ரூபாய் இருக்குங்க. பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு எல்லாமே இந்த பேக்ல இருக்கு அப்படின்னு கோமதி ஒரு பேக்கையும் காட்டிட்டு இருக்க. என்னடா இதெல்லாம், உங்க அம்மா என்னடா பண்றா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி சரவணனை பாக்குறாரு பாண்டியன். அவருக்கே டென்ஷன் ஆயிடுது. ஏய், நான் பாட்டுக்கு கடைக்கு கிளம்புனவனை புடிச்சு நிறுத்தி எதுக்கு இதை பூரா கண்ணில் காமிச்சிட்டு எதையோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏமா உனக்கு மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சியா அப்படின்னு பாட்டி கலங்கி போய் கேக்குறாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா எது எங்கெங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிடும் நினைச்சியா? என்ன பாருமா, உனக்கு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. என்ன பாரு, இங்க பாரு, நான் கல்லு மாதிரி இருக்கேன்ல, நீயும் இன்னும் பல ஆண்டு நல்லா இருப்படா அப்படின்றாங்க பாட்டி படபடப்பா. அம்மா எனக்கு அந்த பயம்லாம் இல்லம்மா, இம்பட்டு நாளா இந்த வீட்டோட பொறுப்பை நான் பாத்துக்கிட்டேன், இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு எனக்கு எதுக்குங்கிறாங்க கோமதி. பாண்டியன் முகத்துல மின்னல் வெட்டுது, அதிர்ச்சியோட பாக்குறாராம். எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டோம், எது எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு கோமதி சொல்ல பாட்டி ஐயோ ஏமா அப்படின்னு தவிப்பா பாக்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. ஏமா நேத்து நான் பேசுனது எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியாமா அப்படின்னு அரசி கேக்குறாங்க. நான் எதையும் தப்பா நினைக்கல, யாரையுமே தப்பாவும் நினைக்கல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் கோமதியை பார்த்துட்டு இருக்காரு. என்னோட பொறுப்புகளை நான் எல்லார் முன்னாடியும் ஒப்படைச்சிட்டேன், நான் கிளம்புறேன்மாங்கிறாங்க கோமதி. அவ்வளவுதான் ஏய் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாட்டி. பாண்டியன் சின்ன சிரிப்போட ஏய் கிளம்புறேங்கிறியே, எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறாரு. அம்மா சொல்லுமா எங்க போற அப்படின்னு சரவணன் கேட்க, ஏய் எங்கேயோ போறேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மா கோவிலுக்கு எங்கேயாவது போறியா அப்படின்னு கேக்குறாரு சரவணன். கோமதி வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு, இல்ல நான் வீட்டை விட்டே போறேங்கிறாங்க. சரவணனுக்கு அவங்க சொன்னதே புரியல. என்ன வீட்டை விட்டா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஐயோ ஐயோன்னு பதறாங்க பாட்டி. என்னடி கோமதி சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்க. இடுப்புல வச்சிருந்த அவரோட கையை அப்படியே நழுவுது கீழே. மீனாவும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. ஏமா நீ கீழே விழுந்ததுல மண்டையில அடிபட்டு ஏதாவது அப்படின்னு கேட்க கோமதி முறைக்கிறாங்க. இப்படி வீட்டை விட்டு போறேன்னு கண்டபடி உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா பயத்தோட. அம்மா சும்மா ஏதாவது லூசுத்தனமா பேசாத, அதெல்லாம் ஒன்னும் அடிபடல, சொல்ல போனா இப்பதான் நான் தெளிவாவே பேசுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஆனா அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாட்டி. நான் போறேன் அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் டென்ஷன் ஆயிட்டாரு. என்னம்மா போறேன் போறேன்னு சொன்னா எங்கம்மா போவனி அப்படின்னு கேட்க கோமதியின் குரலை உடனே உயர்த்துறாங்க. டேய் இப்ப எதுக்குடா அது உனக்கு, போறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான், அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கோமதி கத்த. கதிர் அதிர்ச்சியா பாக்குறாரு. என்னம்மா பேசுற, எங்கம்மா போவனி, உனக்கு யாரு தெரியும் அப்படின்னு சரவணன் கேட்க, இங்க பாருங்க நீங்க யாருமே அதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம், என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் போறேன்றாங்க கோமதி. அத்தை நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ராஜு அதிர்ச்சியோட கேட்க தலையாட்டுற கோமதி, நீங்க தானே சொன்னீங்க வீட்டுல சமைச்சு போடுறது, உங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறது, இதுதானே இந்த வீட்டுல எனக்கு வேலை, இனிமே என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, சமையலுக்கு ஆளை வச்சுக்கோங்க இல்ல நீங்களே சமைச்சுக்கோங்க, உங்க விருப்பம்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் கடுப்போட முகத்தை திருப்புறாரு. இதெல்லாம் உங்களையே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோன்னு எல்லாரும் தவிப்பா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அம்மா உண்மையை சொல்லுமா, நீ கோவிலுக்கு தானே போற அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ இந்த அரலூசை நான் எப்படிதான் சமாளிப்பேனோன்னு பாக்குறாங்க கோமதி. இல்ல கடத்தருவுக்கு எங்கேயாவது போறியான்னு அவசரமா கேக்குறாரு அவரு. டேய் என்னடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அம்மா உண்மையை சொல்லு, நேத்து நாங்க பேசுனது உனக்கு பிடிக்கல, அதனால தானேம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்படிதானேம்மான்னு கேக்குறாரு செந்தில். கோமதி உச்சி கொட்டிட்டு செந்தில பார்க்க, உன்னாலெல்லாம் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுமா அப்படின்னு ரொம்ப தென்னாவட்டா சொல்றாரு அவரு. அந்த தெருமணம் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வரதான் போற, ஏம்மா வேலைக்கு போற நேரத்துல சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க, சும்மா இருமா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு மீனா கொஞ்சம் கடுப்பை மறைச்சிட்டு சொல்ல, ஏய் என்னடி நீயே அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிக்கிற நிலைமையில நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கோமதி. இதோ பாருங்க, வேற எது எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சந்தேகம் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அத்தை அப்படின்னு ஓடி வந்து கோமதியோட கையை பிடிச்சிக்கிற ராஜி. அத்தை நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்க கோமதிய, அம்மா சும்மா போறேன்னு சொல்லிட்டு இருக்காதம்மா, நீ எங்கேயும் போக கூடாதுங்கிறாரு கதிர். ஏய் அதென்னடா, மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, கோபம் வந்தா எல்லாரும் கிளம்புறாங்கல்ல
நான் மட்டும் போகக்கூடாதா அப்படின்னு பாண்டியனை ஒரு ஓரப்பார்வை பார்த்துட்டு கோமதி சொல்ல, ஏய் ஏய் என்னை சொல்றியா? நான் கோவிச்சிட்டு போனா நீ எனக்கு போட்டியா போறியாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்னடா இது கூத்தா இருக்குது, அங்கதான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா இங்க தினம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குதே அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருடி, நான் கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போனேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. நீ போறேங்கிறியே, அப்படி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்கிறாரு பாண்டியன். அப்போ எனக்கு எந்த காரணமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கோமதி கேட்க, உனக்கு என்னடி காரணம் இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சலிப்பான பார்வை பார்க்குறாரு பாண்டியன். சரி, காரணம் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆம்பளைங்க நாங்க கோச்சிட்டு போனா கோயில் வாசல், பஸ் ஸ்டாண்டுன்னு எங்கேயாவது தூங்கிக்கிட்டு கிடப்போம். அதே மாதிரி நீ கோச்சிட்டு போய் எங்கேயாவது தூங்கி எந்திரிச்சு வர முடியுமான்னு கேட்குறாரு பாண்டியன். ஏய் நீ ஏதாவது சும்மா மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கோவப்படாதடி விடுங்கிறாரு பாண்டியன். ஏங்க, உலகத்துல இருக்க எல்லாருமே வீடு குடும்பம்னு இருக்காங்களா என்ன? யாருமே இல்லாதவங்க யாரும் வாழ்றது இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ இவ என்ன லூஸ் ஆயிட்டாளா, என்ன பேசுறதுன்ற மாதிரி பாண்டியன் சலிப்போட உச்சு கொட்டுறாரு. நீ யாருமே இல்லாதவங்க இல்லையேம்மா, உனக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோமே அப்படின்னு கதிர் சொல்ல ஒரு எம்டி பார்வை பாக்குறாங்க கோமதி. அத்தை, உங்களுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு ராஜியும் சொல்ல, இதோ பாரு நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க கோமதி. மா சீரியஸா தான் பேசுறியா அப்படின்னு அரசி கேட்க, ஆமாண்டி எனக்கு இந்த வீட்டில் இருந்தது போதும் ஆயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல சலிப்பும் எரிச்சலுமா பார்க்குறாரு பாண்டியன். பாண்டியனை ஓரப்பார்வை பார்த்துட்டு, ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லாத வீட்டில் நான் எதுக்கடி இருக்கணும் அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் உனக்கு என்ன இந்த வீட்டில் மரியாதை இல்லைங்கிறாரு பாண்டியன். கோமதி அப்படியே அவரை பார்க்க, சொல்லுடி உனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இல்லாமல் போச்சு, என்ன மதிப்பு கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு கேட்குறாரு பாண்டியன். ஒரு மரியாதையுமே இல்லைங்க அப்படின்னு கோமதி கத்த, ஏன்னு அதிர்ச்சியோட கத்துறாரு பாண்டியன். ஏம்மா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி புலம்ப ஆரம்பிக்க, அம்மா இதோ பாரு அமைதியாரு, நான் கிளம்புறேங்கிறாங்க கோமதி. ஏய் அப்படின்னு கூப்பிடுற பாட்டி ஐயோ அப்படின்னுட்டு இருக்காங்க. பாத்தீங்களாத்த, அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா, இவளை என்னத்த சொல்றது நானு அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியும் கோவமா இருக்குது. கோவத்தோட கண்ணை அழுத்தமா ஒரு தடவை மூடி திறக்கிறவங்க பாண்டியனை, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன் பாரு, சீ அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.